நச்சுன்னு நெத்தியில் அடிக்கிற பாயிண்ட் மாதிரி அரோரா பிடிச்சாங்க. சபரி ரம்யாவை என் தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து கேட்பேன்னு சொன்ன போதே கிழிச்சாங்கல்ல விஜய் சேதுபதி சார். ஏதாவது என் பொண்டாட்டிக்கு இருந்தா நான் வந்து கேட்பேன்னு நீங்க சபரி கிட்ட சொன்னதும் அப்படிதானே அப்படின்னு சொல்றப்போ, ஒருவேளை உனக்கு ஒரு நல்ல ஆம்பளைனா என்னன்னு தெரியல, நான் ஒரு நல்ல புருஷன், நான் ஒரு நல்ல அப்பா, நான் ஒரு நல்ல ஹீரோ, நான் ஒரு கண்ணியமானவன், என்ன நல்லா வளர்த்திருக்காங்க, என்ன வீரமா வளர்த்திருக்காங்க, நான் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன்னு இவரு தன்னோட கேரக்டரை இதுதான் டிஃபைன் பண்ணிக்கிற மொமெண்டா ஆக்குனாரு. இந்த தருணத்துல வடிவேல் மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. இத பார்த்தா ஆஸ்ட்ரிச் ஞாபகம் தாங்க வருது. இந்த ஆஸ்ட்ரிச் யாராவது பயங்கரமா தன்னை வந்து நோக்கி ஒரு டேஞ்சர் வருது, ஒரு புலியோ சிங்கமோ வருதுன்னா அதோட தலையை குழிக்குள்ள விட்டுக்குமா. குழிக்குள்ள விட்டுக்கிட்டா அந்த வர சிங்கம் புலி தன்னால பார்க்க முடியாதுல்ல, அப்ப என்ன நினைச்சுக்குமா, அப்ப டேஞ்சரே நடக்கல, நம்ம தப்பிச்சிட்டோம்னு அதுவே நினைச்சுக்குமா. கிட்டத்தட்ட இந்த ஆஸ்ட்ரிச் மாதிரி தான் நடந்துக்கிறாரு பிரஜின். இவங்க எல்லாம் கரெக்டா கேள்வி கேட்டா குண்டக்க மண்டக்காவா கேரக்டர் உடச்சிருவேன், திருப்பிடுவேன், மடிச்சு வச்சிருவேன் சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசி இன்டிமிடேட் பண்ணிட்டு இவங்களெல்லாம் திசை திருப்பிட்டாரா அப்படின்னு இவருக்கு ஒரு வகையான சாட்டிஸ்பாக்சன் உருவாகுதுன்னா பாருங்களேன். இதுல இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ தனக்காக ஒர்க் பண்றாங்க இந்த பிக் பாஸ் டீம்னு நினைச்சு வச்சிருக்காங்க. எஃப்ஜே அந்த சாம்பார் அணியில இருக்கிற டீம் லீடரை கூப்பிடுறாங்க ஒரு பர்டிகுலர் டிசிஷன்ஸ் சூஸ் பண்றதுக்காக. உள்ள இருக்கிற மித்த அந்த சாம்பார் அணியில இருந்தவங்க எல்லாம் கையா மொய்யான்னு கேவலமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உங்க லீடர் சொல்றது கூட நீங்க கேட்க மாட்டீங்களா, இவங்க என்ன உப்புக்கு சப்பாக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கு சாதகமா தான் பேசினாரு எஃப்ஜே. இது கூட புரிஞ்சுக்காம உப்புக்கு சப்பாங்கிறது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா பிக் பாஸ்னு சொல்லிட்டு இந்த ஓபன் பண்ண கண்ணை மூடி வச்சுக்காங்கன்னு சொல்றாங்க பிக் பாஸே சாண்ட்ரா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தன்னடக்கம் ஓங்கி நிக்குது. இந்த தன்னடக்கத்துக்கு போட்டியா வராரு அடுத்த நாள் பிரஜன். பிக் பாஸ்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு பெரிய சேலஞ்சே என்னன்னா, இமோஷனலா சப்போர்ட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க நாளைக்கு அவங்க முதுகுக்கு பின்னாடியே குத்துவாங்க. துரோகம் நடக்கும்போது அவங்களுக்கு பயங்கரமா நில குலைஞ்சிருவாங்க. இது இஸ் an important point when you're playing in Big B. இது ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தானா இது அவங்களோட லாயல்ட்டியை தான் குறிக்குது. சோ சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் இருக்கிற லாயல்ட்டி உள்ள இருக்கிற எந்த கண்டஸ்டன்ஸாலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, அதுவும் 100 நாள் ஆனா கூட. அப்போ இது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது, அதனால எனக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இருக்கனால ஐ ஃபீல் இட்ஸ் அன்ஃபேர்னு சொல்றாரு. திஸ் ஹாஸ் நத்திங் டு டூ வித் பிரஜின் ஆர் சாண்ட்ரா, பட் இட் ஹாஸ் எவ்ரிதிங் டு டூ வித் தி வே பிக் பாஸ் டீம் ஹஸ் செலக்டட் அ கப்பிள். விக்கல்ஸோட ப்ராப்ளமே பிக் பாஸ் டீமோட இப்படி ஒரு கப்பிள்ஸை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்ட்டு இதை கூட புரிஞ்சுக்காம இது தன் மேல வைக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லிட்டு இதை எடுத்து பேசுறாரு பிரஜின். பத்தாததுக்கு உங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் வேணும்னா உங்க வைஃபை நீங்க கூட்டிட்டு வாங்க, உங்க வைஃபை நீங்க மிஸ் பண்றீங்கன்னா நான் பிக் பாஸ் கிட்ட வேணா பேசி கன்வின்ஸ் பண்றேன், கொஞ்சம் கதவை திறக்க சொல்றேன், உங்க வைஃபை நீங்க போய் கூட்டிட்டு வாங்கிறாரு. பிக் பாஸுக்காக பழிக்கடையா கிடக்கிற எவ்வளவு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. இதுக்கு இடையில இவர் சொன்ன ஒரு ஆளை, இவர் கை காட்டுற ஆளை உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்களா பிக் பாஸ் டீம்? விக்கல்ஸே போய் கூட்டிட்டு வரணுமா? இதுல மீறப்பட்ட இன்னும் ஒரு சீரியஸான இஷ்யூ என்னன்னா, இங்க பேச வேண்டிய விஷயங்கள் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கணும். இன்ஃபேக்ட் கமல் சார் நடத்துற பிக் பாஸ் போது வெளியேறின கண்டஸ்டன்ஸ் பத்தி கூட வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அவங்கள பத்தின விஷயமோ இல்லாட்டி அவங்க சார்ந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருந்தா அந்த விஷயத்தை பத்தி கூட அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து சரியான கேம் பிராக்டிஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்லியிருப்பார். இப்போ என்னன்னா அந்த கேம்லயே இல்லாத ஒரு ஆள் விக்கல்ஸோட வைஃப், அவங்கள பத்தி எதுக்கு பிரஜன் பேசணும் முதல்ல? இதுல விக்கல்ஸுக்கும் ஐ வுட் லைக் டு கால் தட் திஸ் இஸ் a mistake.